அது ஒரு அழகான ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்துச்சு. தினமும் அந்த 2 வாத்துக்களையும் ஆமை சந்திப்பது வழக்கமாக வைத்திருந்தது. ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் வருத்தத்துடன் காணப்பட்டது. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துக்கள் கூறியது. என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவு தானே குறையும், எனக்கோ உயிரே போய்விடும் என்றது ஆமை. என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை. உனக்கு தான் ரெக்கையே கிடையாதே, உன்னை எப்படி நாங்களால் அழைத்து செல்ல முடியும் என்றது வாத்து. அதற்கு ஆமை ஒரு வழி சொன்னது. ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள், நான் நடுவில் என்னுடைய பற்களால் கெட்டியாய் பிடித்து கொள்கிறேன். நீங்கள் இரு பக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. நாங்கள் உயர பறக்கும்போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று வாத்துக்கள் கூறியது. அப்படியானால் பறக்கும்போது நான் வாய் பேசாமல் இருக்கிறேன் என்று ஆமை கூறியது. 2 வாத்துக்களும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றி கொண்டு பறந்தது. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துக்களும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியாய் இரு, இல்லாட்டினா நீ கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று கூறியது. செல்லும் வழியில் வாத்துக்கள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துக்கள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றன என்று கூச்சலிட்டனர். ஆமையின் கெட்ட நேரமோ என்னவோ தெரியவில்லை, அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றன என வாய் திறந்து பேச அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கருத்து என்னன்னா, சமயோசித புத்தியுடன் செயல்படணும். அதுதான் இந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.